பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம அப்பத்தா கோமதியோட வீட்டுக்கே வந்துட்டாங்க இல்லையா? அங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. ஒரு சைடு நம்ம ராஜி உட்காந்துருக்கிறாங்க. ஒரு சைடு கதிர் உட்காந்துருக்கிறாங்க. 2 பேத்தையும் பார்த்துட்டு, "அப்பலாம் நீங்க 2 பேரும் எப்படி சண்டை போட்டுக்குவீங்க? ஆனா இப்ப பாரு எப்படி இருக்கீங்க? இப்பயும் சண்டை போட்டுக்கிறீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல எங்களுக்குள்ள எந்த சண்டையுமே இல்ல." அப்படின்னு கதிர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. அங்க வர்ற நம்ம கோமதி பார்த்துட்டு, "உட்டா உங்க பேர குழந்தைய தொட்டில்ல போட்டு ஆட்டுவீங்களாட்டுக்கே" அப்படின்னு சொல்ல, "ஏன் எனக்கு ஆசை இருந்ததுன்னா இப்ப கூட நான் தொட்டில்ல போட்டு ஆட்டுவேனே" அப்படின்னு சொன்ன உடனே ராஜி விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல நம்ம பாண்டியனும் வந்துடுறாப்புல. எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம கோமதி வழக்கம் போல பாண்டியனுக்கு சாப்பாடு போடுறதில்ல, தண்ணி வைக்கிறதில்ல, எதுவுமே பண்றதில்ல. ஸோ இதெல்லாம் அவங்க அம்மா பார்த்துட்டு, "என்ன நீ மாப்பிள்ளைக்கு எதுவுமே பண்ணல?" அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து அப்படியே பேச்சையே அப்படியே டைவர்ட் பண்ணிடுறாங்க வேற விஷயமா. ஸோ ஏன் கடையிலேயே எப்போ பார்த்தாலும் இருக்கீங்க, வீட்டுக்கெல்லாம் வரமாட்டீங்களா அப்படின்னு கேட்க, ஆள்லாம் இல்லை, 2 பேர் தானே இருக்கோம், ஆள் கிடைக்கிற வரைக்கும் இப்படி தான் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது, இந்த பக்கம் நம்ம முத்துவேலை காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. முத்துவேல் சக்திவேல் வீட்டை காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வெளியூர் போயிருந்த நம்ம முத்துவேல் வந்துடுறாப்புல. விஷயம் கேள்விப்பட்டு தான் வந்திருக்காப்புலையாட்டுக்கு. "நீ எப்படி அம்மாவை வெளியே வீட்டை விட்டு வெளியில் அனுப்பலாம், இது ரொம்ப தப்பு" அப்படின்னு சொல்லி, "ஒழுங்க மரியாதையாக போய் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு அழைச்சிக்கிட்டு வா" அப்படின்னு சொல்லி பார்க்குறாப்புல. ஆனால் முத்துவேல் கேட்குறதா இல்லை. "நானும் அவங்களுக்கு புள்ள தான், நானே போய் கூட்டிகிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லி வெளியில் பாண்டியன் வீட்டுக்கு முன்னாடி நின்று "அம்மா அம்மா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே எல்லாருமே வெளியில் வராங்க. அதுக்கப்புறம் என்ன, வீட்டுக்கு கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஆனால் அம்மா இருந்துக்கிட்டு, "எத்தனை தடவை தான் என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புவீங்க? நான் என்ன பெருசாக தப்பு சொல்லிட்டேன்? கல்யாணம் பேசி முடிக்கிறீங்க, எந்த ஒளிவு மறைவும் இல்லாமலாம் நீங்கள் பேசணும், நீங்கள் உண்மையெல்லாம் மறைச்சி பேசணும் தானே, நான் போய் உண்மையை சொன்னோன்னே அவங்க கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்க" அப்படி இப்படின்னு அப்பத்தா ஏதேதோ சொல்லி, "இதுக்கப்புறம்லாம் நான் வரமாட்டேன், நான் ரொம்ப நாள்லாம் இருக்க மாட்டேன், இருக்கிற கொஞ்ச நாளும் என் மக வீட்லேயே இருந்துட்டு போகிறேன்" அப்படின்னு கிளம்பி வீட்டுக்கே திருப்பி போயிடுறாங்க. ஸோ கடைசியாக நம்ம தங்கமயில் போய் சரவணனை மீட் பண்ணி, "இந்த மாதிரி நான் கன்சீவாக இருக்கேன், நான் டாக்டரை செக் பண்ணிட்டேன்" அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சரவணன் சந்தோஷத்தில் அப்படியே தங்கமயிலை கட்டிப்பிடிச்சி தூக்குறாப்புல. அப்புறம் தான் தெரியுது இது நம்ம தங்கமயிலோட கனவு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.